ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிளெயின் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் குழம்பு என்ன செய்யறது அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்க டைமில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்மளோட தேங்காய் பேஸ்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு 2 சில்லு தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி அதே பிளெண்டர் ஜாரில் நல்ல புளிச்ச தயிரை சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் இதில் தண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இப்போது தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொதிக்க விடக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம். கரெக்டாக 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட கொதியை அடங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மோரை இதில் சேர்த்துருங்க. மோர் கலக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. கரெக்டாக மோர் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட மோர் குழம்பு தயார். இது நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட மோர் குழம்பு திரியாக ஆயிரும். அதனால இந்த ஃப்ளேமில் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மோர் குழம்புக்கு இன்றைக்கி நான் உளுந்து போண்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய் போட்டு இந்த குழம்பு செய்கிறீங்க அப்படின்னாலும் சைட் டிஷ்க்கு வடை, போண்டா, இல்லைன்னா பருப்பு வடையும் செஞ்சுக்கலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற அதே உளுந்து போண்டா தான் இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.